ரீசென்ட்டா அதாவது நேத்திக்கு தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல திருச்செந்தூர்ல கடல் மட்டம் 50 அடி வரை உள்வாங்கி இருக்கு. இது திருச்செந்தூர்ல அடிக்கடி நடக்கிற ஒரு விஷயம் தான். இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். பட் அது எதனால நடக்குது? தி சயன்ஸ் பிஹைண்ட் திஸ் அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். திஸ் இஸ் அன்வெயில்ட் தி ஃபால் ஆஃப் சீ லெவல்ஸ். மோஸ்ட்லி இந்த கடல் உள்வாங்குனா சுனாமி வரப்போகுதுன்னு தான் நெறைய பேர் சொல்வாங்க. 2004ல சுனாமி வந்தப்போ கடல் உள்வாங்குன பிறகு தான் சுனாமி வந்துச்சு. பட் மோஸ்ட்லி இதுதான் எல்லா டைம்லயும் நடக்காது. இதுக்கான ரீசன் காற்றழுத்த மாற்றம் தான் காரணம். ரொம்ப தீவிரமான புயலோ, சுழல் காற்றோ இருக்கிறப்போ சீ லெவல் ரைஸ் பண்ணி அது அப்படியே உள்வாங்கும். இது குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் உள்வாங்கி இருக்கும். இதுக்கு இன்னொரு மேஜரான ரீசன் கிளைமேட் சேஞ்ச். உலகத்துல நடக்கிற காலநிலை மாற்றத்தால தான் கடல் மட்டம் உயரவும் குறையவும் செய்யலாம். இதனால தான் கடல் உள்வாங்குறதுக்கான ரீசன். யாரும் சுனாமி வரும்னு நினைக்க வேண்டாம். ஸோ நாளைக்கு உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல பார்க்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.